नीलाधुण्डस्तनगिरिधडी शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं सुदिसदशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्वचिनिटलिदं ह्याबलात् कृत्य भुङ्क्ते क्रोधा तस्यै नम इदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரண்டற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிற் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிற் கொடுத்தாளை சொல்லு சூடிற் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேண்டடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அடியேனின் அன்பான நமஸ்காரங்கள். இன்னைக்கு 13வது பாசுரம். புள்ளின்வாய் கிண்டானை பொல்லா அரக்கனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பாசுரம். இந்த பாசுரத்தோட விளக்கம் என்ன, இந்த பாசுரத்துக்கான ஆச்சரியமான திவ்யதேசம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி அவர்களோட குரலில் இந்த பாசுரத்தை ரொம்ப அழகாக சேவித்து உங்களை மகிழ்வித்து பிறகு என்னுடைய உபன்யாசத்தை நான் ஆரம்பிக்கிறேன். வாங்கோ. புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் புறங்கிற்று புள்ளும் சீலம்பினகான் போததி கண்ணீனாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளாள் பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளாள் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பவாய் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பவாய். அற்புதமான பாசுரம். இப்போ புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த பாசுரங்கள் எல்லாமே ஒரு பெண் பிள்ளையை எழுப்புற மாதிரியான பாசுரங்கள். இப்போ ஒரு பெண் பிள்ளையை எழுப்புறா, பெருமாளை சேவிக்க வாங்கோ, அந்த பெருமாளோட புகழை பறக்க சொல்லுங்கோ அப்படின்னு சொல்றாருன்னா அது அந்த பெண் பிள்ளைக்காக சொல்ற விஷயம் இல்லை, நமக்காக சொல்ற விஷயம். மார்கழி மாதத்துல அந்த பகவானை எல்லாரும் சேவிங்கோ அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னு ஒரு விஷயம்தான். இப்போ இந்த பாசுரங்கள்லாம் நம்ம அப்படிதான் பார்த்துட்டு வரோம் இல்லையா. சுமாராக ஒரு 6வது 7வது 8வது பாசுரம்லாம் அப்படிப்பட்டதான பாசுரங்கள் தான். ஒரு பெண் பிள்ளை பணக்காரியோ ஏழையோ செல்வந்தரோ எதுவாக இருந்தாலும் படித்தவர்களோ படிக்காதவர்களோ எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்களை தான் இப்போ சொல்லிகிட்டே வரா. இன்னைக்கு இந்த பாசுரத்தில் என்ன அழகாக சொல்கிறான்னா அந்த கிருஷ்ணரோட பெருமையும் அந்த ராமனோட பெருமையும் சேர்த்து சொல்கிறான். அதுதான் இங்கே இருக்கிற அழகு. என்ன சொல்கிறான், புள்ளின்வாய் கீண்டானை அப்படின்னும் போது புல் அப்படின்னா பறவை,
இந்த கம்சன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து இந்த கிருஷ்ணரை கொல்றதுக்கு, ஏன்னா அவன் அந்த குழந்தையிலேயே கொல்றதுக்கு முடியல அவனால். அது பெருமாள் வந்து கொஞ்சம் அப்படி வேடிக்கை காமிச்சு அவன் நேரம் ஆயர்பாடிக்கு போயிட்டாரு. இப்போ அந்த கிருஷ்ணனை கொல்றதுக்கு அவனால் முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா அவனுக்கு என்னென்னா சின்ன குழந்தை தானே, 6 மாதம் 7 மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிட்டான். அது என்ன ஒரு 8-10 வயசு வரைக்கும் அவன் அந்த கொலை பண்ணுறதை தொடர்ந்துட்டே இருந்தான். ஆனால் அதை அவன் வந்து கொண்டுலாமே, ஆயர்பாளையில் என்ன பெருசாக யாரும் இருக்க போகிறா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவன் என்ன பண்ணான், நிறைய பேர் அனுப்பிச்சான் இல்லையா. அதில் இந்த பறவை வடிவத்தில் ஒரு அரக்கன் இருக்கான், அவன் அனுப்பிச்சி விட்டான். நீ போ, பெரிய உருவம் எடுத்துட்டு, அவன் என்ன சின்ன குழந்தை, அதை அப்படியே உன் காலாலே தூக்கி கொண்டுடலாம், நீ கொண்டுட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சான். ஆனால் பெருமாளாச்சே இதெல்லாம் எதிர்பார்த்தது தானே இந்த அவதாரமே, ஏன்னா இதெல்லாம் மிச்சயிக்கப்பட்ட விஷயம் இல்லையா, இந்த அவதாரங்கள்லாம் அவருக்கு தெரியுமே. அவர் என்ன பண்ணார், அந்த அரக்கனை கீண்டான்னு அப்படியே கிழிச்சிட்டாராம், அந்த வாயை அப்படியே கிழிச்சிட்டாராம். அதனாலதான் அந்த புல்லின் வாய் கீண்டானே, அந்த பறவையோட வாயை கிழித்த அந்த பெருமாள் கிருஷ்ணாவதாரத்துல அதை பண்ணாரே. அப்பேற்பட்ட பெருமானை, அந்த பொல்லா அரக்கனை கொன்னாரே, அந்த கிருஷ்ணனை கிள்ளி கலைந்தானே. இந்த இடத்துல கிள்ளி கலையிறது அப்படின்னு சொல்லும்போது, சீதா பிராட்டி ராவணேஸ்வரன் இலங்கைக்கு எடுத்துட்டு போகும்போது அந்த சீதா பிராட்டி அதை எடுத்துட்டு அவளை கடத்திட்டு போயிட்டானேன்ற கோபத்துல சினத்தினால் தென்னிலங்கை கோமானேன்னு போன பாசத்துல சொன்னாலே, அதே சினத்தோடையே அங்கே போய் அந்த அரக்கனை, அந்த ராவணேஸ்வரனை அப்படி கிள்ளிட்டார் இல்லையா, அந்த கிள்ளி கலைந்தாராம். அதாவது நிறைய அநியாயங்கள் செய்வா இருக்கும்போது அப்படி எடுத்து இந்த வயல்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பயிர்களோடையே இந்த களைகளும் சேர்ந்து வளரும். ஏன்னா அது வந்து அந்த பயிர்கள் அதிகமாக நன்னா வளர விடாம, நெல்கள் வர விடாம தடுக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுவா, களை எடுத்துருவா. அந்த மாதிரி வர பயிரெல்லாம் எடுத்துட்டே வருவா, களை எடுப்பான்னு சொல்லுவா இல்லையா. அதே மாதிரி தான் இந்த இடத்துல கிள்ளி கலைந்தானை. இந்த மாதிரியான அசுரர்கள், இந்த மாதிரியான குணநலன்கள், இந்த மாதிரி தீய எண்ணங்கள் இருக்கிறவாளை கலைந்தானை. அப்பேற்பட்ட அந்த ராமனை கீர்த்திமை பாடி அந்த ராமனோட அவனோட புகழை பாடணும். ஏன்னா அவன் எல்லா அரக்கரைகளையும், அந்த ராமணேஸ்வரன் போன்ற அரக்கரைகளை மட்டும் கொள்ளல, அந்த தீய எண்ணத்தை கொண்டான் இல்லையா. அதனால அந்த கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம்புகா அப்படிங்கிறா. இந்த பிள்ளைகள், அதாவது நாளைக்கு வர அப்படின்னு சொன்ன பிள்ளைகள் எல்லாருமே என் கூட தான் இருக்கா, உன்னை தவிர நீ தான் தூங்கிட்டு இருக்க, இவன் எல்லாரும் என் கூட வந்துட்டு இருக்கா. இந்த பாவை கிளம்புகார் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த பாவைகள்லாம் கலந்து இருக்கக்கூடிய அற்புதமான அந்த இடம், அதை தான் அவ சொல்றா. எல்லா பிள்ளைகளும் பாவை கிளம்புகார், பாவைகள்லாம் கூடி இருந்திருக்கா. இப்போ எல்லாரும் இங்க இருக்கா, அத்தனை பேரும் காலையில எழுந்து குளிச்சுட்டு அந்த பகவானோட நாமத்தை சொல்லணும்னு அதை கிளம்பிட்டா. வெள்ளி எழுந்து வியாழன் முழங்கிட்டு, நீ வந்து வியாழன் உறங்கிட்டுன்றா. அதாவது இன்னைக்கு வியாழக்கிழமை முடிஞ்சிடுத்து, வெள்ளிக்கிழமை சுக்கரன் இதோ வந்தாச்சு, மேலே சூரிய பகவான் வந்தாச்சு, இதோ மணி ஆயிடுத்து, வியாழன் முடிஞ்சிடுத்து அப்படின்னு சொல்லும்போது இது வந்து இரவு 12 மணியோட அந்த நாள் முடியறது இல்லையா. அப்போ நான் 1 மணி 2 மணி 3 மணி 4 மணிலாம் வெள்ளிக்கிழமை வந்துடுத்துன்றா. இந்த வெள்ளிக்கிழமை வந்துடுத்து, சுக்கரன் வந்தாச்சு, அந்த வியாழன் உறங்கி போயாச்சு. அந்த வியாழனும் அவனோட கடமையை முடிச்சுட்டு அவன் தூங்க போயாச்சு. வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிட்டு புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் அப்படிங்கிறான். போதரி கண்ணினாய் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல 2 அற்புதமான விஷயங்களை சேர்த்து சொல்றான். என்னன்னா, தாமரை போன்ற அந்த அழகான மலர்ந்த கண்களை உடைய பெண்ணே அப்படிங்கிறா. இந்த மானோட மருட்சினா மான் வந்து இப்படி 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 திருடுத்தனமா பார்த்துட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு யாராவது நம்மளை கொல்ல வராளா, யாராவது நம்மளை தாக்க வராளான்ற ஒரு அலர்ட்டோடய இருக்கும் இல்லையா. அப்போ அப்படியே பயந்து போய் பார்க்குமே, அந்த மானோட மருட்சி அதில் தைரியமா இருக்காது இல்லையா. அதை தான் சொல்றா. தாமரையோட அந்த அழகான கண்களும் அந்த மானோட அந்த அழகான அந்த மிரட்சி, அது எவ்வளவு பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இது 2ம் சேர்ந்துதான் போதரி கண்ணினாய் அப்படிங்கிறா. அந்த போதரி கண்ணினாய் புல்லும் சிலம்பினகான், அந்த பறவைகள்லாம் எழுந்திருத்து, அதெல்லாம் அப்படியே கலகல அங்கங்க எழுந்திருத்து. அது கூட இல்லாம இது அழகான கண்களுடைய இவர் தூங்கின்றிருக்கியே, குளிர குடைந்து நீராடாதே, அப்படியே பள்ளி கிடத்தியோ பாவாங்கிறா. அதாவது நல்ல குளிர், ஏன்னா மார்கழி மாசம் நல்ல குளிர், அந்த நீரும் ரொம்ப குளிர். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கங்கை நதி காவிரி நதிக்கெல்லாம் போகணும்னு வச்சுக்கோங்களேன்,
நல்லா சிரிச்சிருச்சுன்னு இருக்கும் இல்லையா, காலை வைக்கும்போது அப்படியே நமக்கு சில்லுன்னு இருக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது. வேணாம் அப்படின்னு நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். முதல்ல அப்படி தான் இருக்கும். அப்படி இறங்கி அதுலேருந்து ஒரு சொம்பு எடுத்து அப்படி கொட்டின்ட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அற்புதமான ஒரு திவ்யான அனுபவம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அவ்வேற்பட்ட அப்படி ஒரு ஆனந்தமான அனுபவத்தை கொடுக்கக்கூடிய கங்கை நீர், அந்த குளிர் இருக்கு இல்லையா, அந்த குளிர்ந்த நீர், அதான் அவ சொல்றா, அந்த குளிர்ந்த நீரில் அப்படியே வந்து நீ எடுத்து நீராடு. அப்படி நீராடி அந்த சுகத்தை அனுபவிக்காம பள்ளி கிடத்தியோ இப்படி படுத்துன்றிருக்கியே, இந்த இடத்துல பள்ளி கிடத்தியோ அப்படின்னு சொல்லும்போது அந்த பெருமாளையும் சேர்த்து தான் சொல்றான். அப்படியே பள்ளின்னு அப்படியே படுத்துட்டு இருக்கியே, சயன திருக்கோலத்திலே இருக்கியே அந்த பெருமாள் மாதிரி, அந்த மாதிரி இருக்கியே நீ, பள்ளி கிடத்தியோ பாவாய். அந்த பெருமாள் அங்கே சயன திருக்கோலத்தில் இவ்வளோ நாள் 13 நாள் பாசுரத்தோடு வந்து இவ்வளோ பண்ணுறோம், ஆனால் பெருமாள் எழுந்திருக்கவே மாட்டேங்க, நான் படுத்துட்டு இருக்கானே, அது மாதிரி நீயும் படுத்துட்டு இருக்கையே பாவாய் அப்படிங்கிறா. நீ நன்னாளால், இந்த அற்புதமான இந்த நன்னாளில் கள்ளம் தவிர்த்து இந்த மாதிரி தூங்குற மாதிரி நடிக்காத. இப்போ பொதுவாக தூங்குறவாள் எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவாள் எப்படி எழுப்ப முடியும்? அதெல்லாம் விட்டுட்டு கலந்தேலோர் எம்பாவாய், எங்களோட கூடி கலந்து நீயும் அந்த சுகத்தை அனுபவிக்க கூடாதா? அந்த பகவானோட நாமங்களை பறக்க சொல்லக்கூடாதா? அந்த பள்ளிக்கடத்தே அந்த பெருமாளை நீ வேண்டக்கூடாதா? எழுந்து வருவா அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோ அழகான பாசுரம், இயற்கையோட அந்த இயற்கையும் சேர்த்து சொல்லக்கூடிய புது வார்த்தைகள், தமிழ் வார்த்தைகள்லாம் இதில் போதரி கண்ணினா எப்படிலாம் இப்பெல்லாம் வட்டார வழக்கில் இருக்கானே தெரியல. இப்போ இருக்கிற நம்ம பேசுகிற தமிழில் நமக்கு அது புரியவே புரியாது. அப்பேற்பட்ட அற்புதமான அந்த தமிழ் இலக்கியங்களை போட்டு அவ்வளோ ஆச்சரியமான பாசுரம். இன்னைக்கு 13 நாள் பாசுரம். சரி, பாசுரங்கள்லாம் சரி, விளக்கங்களும் சரி. இதற்கேற்ற திவ்யதேசம் எது தெரியுமா? திருக்குடந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய 12வது திவ்யதேசம். ஆச்சரியமான திருக்குடந்தை சாரங்கவாணி பெருமாள், கும்பகோணம். இன்னைக்கும் போனீங்கன்னா அற்புதமாக செழிச்சுட்டு வரலாம். இவருக்கு ஸ்ரீ ரங்கநாதருக்கு அப்புறம், ஸ்ரீரங்கத்துக்கு அப்புறம் இந்த பெருமாளுக்கு ஆழ்வார்கள் நிறைய மங்களாசாசனம் செய்யப்பட்ட பாசுரங்கள் இவருக்கு. அப்பேற்பட்ட ஆச்சரியமான பெருமாளிகர். இப்போ இவர் திருக்குடந்தை அப்படின்னு சொல்லும்போது, ஒரு காலத்தில் இதுக்குண்டான புராண கதை என்னன்னா, ஒரு காலத்தில் பானையில் வேதம், அப்புறம் வேதத்தோட விதை, வேதமும் விதையும் வச்சுக்கோங்களேன், இது ரெண்டும் ஒரு பானையில் வந்துதான் பூலோகத்துக்கு வந்தது. அப்போ சிவபெருமானார் அங்கே வேடன் வடிவில் இந்த பானையை அப்படி உடைச்சாராம். உடைச்ச உடனே அந்த குடத்திலிருந்து இருந்த பொருட்கள்லாம் இருக்குல்லையே, என்ன வேதமும் இருக்கு, விதைகளும் இருக்கு, அதெல்லாம் பொற்றாமரை குலம் மகாமக குலமா மாறிடுது. அந்த குடத்தினோட மூக்கு உடஞ்சி இருந்ததுனால தான் குடமூக்கு அப்படிங்கிற அந்த அந்த பேரானது அப்படியே வருவி இன்னைக்கு திருக்குடந்தை. ஏன்னா திரு அப்படின்னா ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்யப்பட்டதுனால மகாலட்சுமி தாயாரும் அங்கே இருக்கிறதுனால திருக்குடந்தை அப்படிங்கிற ஆச்சரியமாக திவ்யதேசமாக இன்னைக்கு கும்பகோணத்தில் நீங்கள் போனால் சேவிச்சுக்கலாம். இது 12வது திவ்யதேசம். இங்கே ஒரு சின்ன இருக்கு, லட்சுமி நாராயணன் லட்சுமி நாராயண சுவாமின்னு ஒரு பக்தர் இருந்தார். அவர் இந்த திருக்குழந்தை சாரங்கபாணிவில் அதீத பக்தி கொண்டு அவருக்கு குழந்தை இல்லை. அவர் அப்படியே பெருமாளுக்கு கைங்கரம் பண்ணி பரமபதிச்சிட்டார். இப்போ பொதுவாக பரமபதிச்சுட்டா அவருக்கு சிரமக்கரிய பரிகாரங்கள்லாம் பண்ணணும் இல்லையா, அவருக்கு அந்த காரியம்லாம் பண்ணணுமே. அந்த காரியங்கள் பண்ணுறதுக்கு அவருக்கு குழந்தை இல்லையே. என்ன பண்ணாராம் பெருமாள், அவருடைய அந்த காரியங்களை பண்ணுறதுக்காக அந்த பகவானே ஒரு குழந்தை வடிவில், அதாவது அவரோட மகன் வடிவில் ஒரு சின்ன துண்டு, ஒன்று ஈரத்துண்டு கட்டிட்டு ஒரு தர்பையை கையில் எடுத்துட்டு சிராத்தம், இவருக்கு வேண்டிய சிராத்தங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு அதே கோலத்தோடையே பெருமாள் சாரங்கபாணி கோவிலில் இருந்தாலும். மறுநாள் எல்லாரும் கதவை திறந்து பார்க்குறா, அவர் பரமபதிச்சதுக்கும் பெருமாள் அந்த கோலத்தில் இருந்ததுக்கும் ஆச்சரியமாக போயிட்டான். பெருமாளே சிராதம் பண்ண, அதாவது அந்த பக்தனுக்காக சிராதம் பண்ண இடம் தான் திருக்குடந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அழகான திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசத்தில் இன்னொரு கதையும் இருக்குது. என்னென்னா, ஒரு வாரத்தில் மும்மூர்த்திகளில் ரொம்ப பொறுமையானவா யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணாராம், ஒரு முனிவர் என்ன பண்ணார், இந்த ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, இந்த பிருகுமுனிவர் இருக்காரு, ஒரு இடத்துலையா போயிட்டு ஒரு பெருமாளையும் சிவபெருமானாரை டிஸ்டர்ப் பண்ணார், அதுக்கப்புறம் பிரம்மாவை டிஸ்டர்ப் பண்ணார். எல்லாரும் ரொம்ப கோவப்பட்டு போயிட்டா. பெருமாள் கிட்ட வந்தார், பெருமாளோட நோரில் உதைச்சார். ஆனால் பெருமாள் ஒன்றுமே பண்ணலை, ஏன்னா இவர் அதுக்காக தான் பண்ணுறான்னு அவருக்கு தெரியும். அந்த பிருகுமுனிவர் எட்டி வச்ச அந்த காலை அப்படியே தடவி கொடுத்தாரு. இதை பார்த்தா மகாலட்சுமி தாயாருக்கு கோவம் வந்துடுது. ஏன்னா அவருக்கு தெரியாதே. அவன் என்ன பண்ணா, கோச்சிட்டு போயிட்டா. இப்போ அவள் கோச்சிட்டு போன உடனே அவர் என்ன பண்ணார், பெருமாள் என்ன பண்ணார், அங்கேருந்து கிளம்பி அவள் கோச்சின்னு போயிட்டால தேடணுமே, ஏன்னா தாயார் இல்லாத ஸ்ரீவைகுண்டம் எதுக்கு, அதாவது தேடின்னு அவரும் பூலோகத்துக்கு வந்தார். பூலோகத்துக்கு வந்த உடனே
இந்த இடத்துல பத்மாவதி தாயாரை கல்யாணம் பண்ணிட்டார். இப்போ இதை சொல்றது யாருன்னு புரியுறது உங்களுக்கு? ஸ்ரீனிவாச பெருமாள். இப்போ நீங்க சொல்றது பார்த்தா இது ஏதோ திருவேங்கடத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கே கதைன்னு கேட்டா இல்ல இடத்துல பெருமாள் தேடின்னு வந்து வரணும். பத்மாவதி தாயாரை கல்யாணம் பண்ணிட்டார். ஆனா நாரதர் சும்மா இருப்பாரா? அவர் என்ன பண்ணார்? மகாலட்சுமி தாயார்கிட்ட போனார். உன்னை தேடின்னு தான் நீங்க வந்தார். ஆனா உன்னை கண்டுபிடிச்சாரோ யாரையோ கல்யாணம் பண்ணிட்டார் பத்தியா அப்படின்னு சொன்னோன்னா அவளுக்கு கோவம் வந்துட்டு உடனே என்ன பண்ணா அப்படி தேட ஆரம்பிச்சா. இந்த இடத்துல இந்த திருக்குடந்தை இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து குகை. அந்த குகைக்குள்ள போய் பெருமாள் ஒழிஞ்சுன்ட்டு தாயாரோட கோவத்தை தாங்கிக்க முடியாதே. அப்போ அவ என்ன பண்ணா அந்த இடத்துல தவம் பண்ணி அந்த பெருமாளை அடைஞ்சா. அப்பேற்பட்ட திவ்ய தேசம் தான் இது திருக்குடந்தை சாரங்கபாணி கோயில். இந்த இடத்துல இவர் இருக்கார் இல்லையா, பிருகுமுனிவர், அவரை எட்டி உழைச்சிட்டார் இல்லையா, அவருக்கு மனசு கஷ்டமாயிடுது. சரி இது நம்ம இப்படி பண்ணிட்டோமே, தெரியாம பெருமாளை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தவம் இருக்க ஆரம்பிச்சார். எதுக்காக தவம் இருந்தார்னா மகாலட்சுமி தாயாரே தனக்கு மகளாக பிறக்கணும்னு. அதனால இந்த இடத்துல மகாலட்சுமி தாயாரே இவருக்கு மகளாக பிறந்தார். கோமலவல்லி அப்படின்ற அந்த திருநாமத்தோட. இப்ப இந்த இடத்துல தவம் இருந்து கோமலவல்லி தாயார் கல்யாணம் பண்ணா இல்லையா, இது அவரோட பிறந்த வீடு. இந்த பிறந்த வீட்டுல தான் பெருமாள் வந்து தங்கினார். ஏன்னா பெருமாளுக்கு குகையில் தான் ஒளிஞ்சுட்டு இருந்தார். இப்போ இந்த இடத்துல வெளியில வந்தார், இங்க வந்து தங்கினார். அதனால இது வந்து கோமலவல்லி தாயாரோட பிறந்த வீடு இது. அதனால இங்க தாயாருக்கு தான் எல்லாமே, அப்புறம் தான் பெருமாளுக்கு. எப்பவுமே தாயாருக்கு தான், பெருமாளுக்கு அப்புறம் தான். தாயாரை சேவிச்சுட்டு தான் நம்ம பெருமாளே சேவிக்க போகணும். ஏன்னா தாயாரோட கருணை கடாட்சம் நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் பெருமாளோட கடாட்சமே நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல அது இன்னும் விசேஷம். இங்க வந்து பெருமாளை தாயாரை சேவிச்சதுக்கு அப்புறம் தான் பெருமாளையே பார்க்க போனோம். ஏன்னா பெருமாள் தான் இங்க அற்புதமாக காட்சி கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார், கோமலவல்லி தாயார். இப்ப இந்த இடத்துல புஷ்கரணி ஹேம புஷ்கரணி, இந்த இடத்துல இருக்கிற புஷ்கரணி பேரு ஹேம புஷ்கரணி. இந்த இடத்துல மூன்று பிரகாரங்கள் சுமார், அதாவது 150 அடி உயரம். இந்த கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமான திவ்யதேசமா இருக்கும். 3000 வருஷங்களுக்கு முன்னாடி. ஏன்னா ஆழ்வார்கள் எல்லாருமே மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாள் இவர். நிறைய பாசுரங்கள் இவருக்கு நான் சொன்னேன் இல்லையா, பேயாழ்வார், பூதத்தாழ்வார், திருமிழிசை பிரான். இதுல திருமிழிசை பிரான் இருக்கார் பாருங்க, அவர் வந்தார் இந்த திவ்யதேசத்துக்கு. உபய பிரதான திவ்யதேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆச்சரியமான திவ்யதேசம். இந்த இடத்துல திருமிழிசை பிரான் வந்தாரா, வந்தவொடனே பெருமாள் என்ன பண்ணார், அப்படி பாதி எழுந்தார் பாருங்க. உடனே சொல்றார், பள்ளி கிடத்தையோ நீ படுத்துட்டு இருக்கியே, இந்த கோலம் என்ன அழகா இருக்கு, அப்படியே படுத்துக்கோ, நீ எழுந்திருக்க வேண்டான்ட்டாராம் திருமிழிசை பிரான். அதனால இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த திவ்யதேசத்துல பெருமாள் வந்து பாதி அப்படி எழுந்த மாதிரி இருப்பார். அதனாலதான் இந்த திவ்யதேசத்துக்கு ஆண்டாள் மங்களாசாசனம் செய்திருப்பல் அப்படிங்கிற நம்பிக்கை. ஏன்னா பள்ளி கிடத்தையோ பாவாய், இப்படியே படுத்துட்டு இருக்கியே, ஏன்னா அப்படி எழுந்துக்கிற மாதிரி அப்படி நாடகம் தானே போட்டார் பெருமாள். அதுக்கே திரும்பி வேண்டாம் நீ படுத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அப்படி பாதி படுத்த மாதிரி இருக்காரு. அதை தான் இந்த இடத்துல சொல்றான். அந்த மாதிரி நீயும் கள்ளம் தவிர்த்து கலந்தே ரொம்ப வாங்கிறாளே, அந்த மாதிரி அந்த பெருமாள் மாதிரி அப்படி பாதி எழுந்த மாதிரி இல்லை, நாடகம்லாம் போடாது. நீ அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு உடனே புறப்பட்டு வா அப்படின்னு சொன்னா இல்லையா. அதனால இந்த இடத்துல இந்த பெருமாளுக்கு, இந்த திவ்யதேச பெருமாளுக்கு தான் ஆண்டாள் மங்களாசாசனம் செய்திருப்பல் அப்படிங்கிற அடியேனோட கருத்து. உங்களுக்கு ஏதான திவ்யதேசம் இருந்தால் நீங்களும் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டுட்டு உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலையில் எப்பவும் அன்றாடம் 6 மணிக்கு உங்களுக்கு திவ்யதேசமும் அதனுடைய திருப்பாவையும் திவ்யதேச பெருமைகளும் உங்களை வந்து சேரும். உங்கள் எல்லாருக்கும் அதுவரை உங்கள் எல்லாருக்கும் பல்லாண்டு பாடி கவிதாக்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக.